வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், சனி பகவான் நீதிமான். அதாவது நாம செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் அதற்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கிறார். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் ஒரு ஜட்ஜு. எல்லா கிரகங்களையும் 9 கிரகங்களிலுமே அவர் ஜட்ஜா தான் இருக்கார். அதாவது நீதிமானாதான் இருக்காரு. அப்படிப்பட்ட நீதிமான் எல்லோருக்கும் தண்டனைகளையும் கொடுக்கிறாரு, அதே சமயம் நல்ல பலன்களையும் கொடுக்கிறாரு. எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்களும் இல்லை, எல்லா கிரகங்களுமே கெட்ட கிரகங்களும் இல்லை அப்படின்னு நம்ம இந்த நவ கிரகங்களை பத்தி சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சனி பகவான் இந்த இடத்துல நீங்க வழிபட்டீங்கன்னா மங்கள சனியா இருந்து உங்கள் குடும்பத்தையே நல்ல பலன்களை கொடுத்து காப்பாத்தி தரேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அது யாருக்கிட்டேன்னா தசரத மன்னன் கிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு. இந்த இடத்துக்கு என்னை வணங்கும் போது அவங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இடம்தான் கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாரையூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சனி பகவான். அவரை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அதுக்கு முன்னாடி ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்ல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். கும்பகோணத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல தான் இருக்கக்கூடியது நாச்சியார் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அரசலாறு, இந்த பக்கம் திருமலை ராஜன் ஆறு, இந்த 2 ஆறுகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் தான் நாச்சியார் கோயில் அப்படிங்கிறது. இது 108 வைணவ தலங்கள்ல ஒரு கோவிலா அமைஞ்சிருக்கு. இங்கேதான் ஸ்ரீனிவாச பெருமாள் நமக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த நாச்சியார் கோயிலை தான் இப்ப நம்ம திருநாரையூர் அப்படின்னு சொல்றோம். இந்த திருநறையூர்ல தான் பர்வதிவர்தினி சமேத ராமநாத சுவாமி நமக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த ராமநாத சுவாமியையும் பர்வதவர்தினி இந்த பெயர்களை கேட்ட உடனே நாம என்ன பண்ணுவோம், ராமேஸ்வரத்துக்கே போன மாதிரி, அப்படி ஒரு அங்க இருக்கக்கூடிய நம்ம ராமலிங்கனை பார்த்த மாதிரியே, பர்வதவர்தினி அம்மையை தரிசிச்ச மாதிரியே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் நமக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கோவில்ல தாங்க சனீஸ்வர பகவான் தன்னுடைய குடும்ப சகிதமா இருக்காருங்க. ராமநாத சுவாமி உடனுரை பர்வதவர்தினியோட இருக்கக்கூடிய இந்த கோவில்ல தான் நம்ம சனி பகவான் மந்தாதேவி, ஜேஷ்டாதேவி அப்படிங்கிற 2 மனைவியரோடும், குளிகன், மாந்தி அப்படிங்கிற 2 மகன்களோடையும் குடும்ப சகிதமா இருந்துகிட்டு இருக்காருங்க. அதாவது மங்கள சனி அப்படின்னா தன்னுடைய மனைவியரோடும் 2 மகன்களோடும் மிகவும் சந்தோஷமா இருந்துகிட்டு நமக்கு ஆசி வழங்கிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி சனி பகவான் நல்ல ஒரு நிலையில தனிப்பட்ட முறையில நமக்கு ஆட்சி புரியக்கூடிய, அதாவது நமக்கு அருளக்கூடிய ஒரு சில ஸ்தலங்கள் தான் இருக்கு. அதே தான் நம்ம இந்த திருநாரையூர் அப்படிங்கிற இந்த ஊர்லயும் அவர் மங்கள சனியா இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த திருநாரையூர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புகழ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதனை பற்றிய அருமை வெளியில தெரியல, இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்னா, திருநள்ளாரை பத்தி தெரியும். சனீஸ்வர பகவான் உடனே என்ன சொல்றாங்க, திருநள்ளாருக்கு போங்க, இப்ப குச்சனூருக்கு போங்க, இது மாதிரி சில கோவில்களை தான் சொல்றாங்க. ஆனா திருநாரையூர்ல மங்கள சனியா இருந்து அருள்பாலிச்சிட்டு இருக்காரு நம்ம சனி பகவான். பாருங்களேன், தசரதர் காலத்துல தசரதர் ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரோகிணியில இந்த சனீஸ்வர பகவான் சேரும் போது சகட வேதம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுமா. அப்படின்னா என்னன்னா, நாட்டுல ரொம்ப கஷ்டம், நஷ்டம், பஞ்சம், பிணி இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தங்களாம். இதை நாரதர் மூலியமா தசரதருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிடுது. இந்த ரோஹிணியை தாண்டும் போது, சனீஸ்வர பகவான் ரோஹிணி கிட்ட வரும்போது இந்த
சகடபேதம் ஏற்படுது அப்படிங்கிறதுனால அவரு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சனீஸ்வர பகவானை போரிட்டு இந்த சகடபேதத்தை உண்டாகாத மாதிரி செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் ரெடி ஆகுறாரு. ரெடியாகி போரிடுறதுக்காக போய் நிற்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட சனி பகவான் சொல்றாரு, மன்னா தசரதரே, நீங்க பெரிய வீரன் தான், புத்திசாலி தான், ஆனா நீங்க என்கிட்ட வந்து இந்த போர் இடலாமா, அதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தன்மையா அவர் பேசின உடனே தசரதர் என்ன பண்றாரு, அவரை சனீஸ்வர பகவானை போற்றி சனீஸ்வர ஸ்தோத்திரத்தை அந்த இடத்துல பாடுறாரு. அதை பாடின உடனே இந்த சனீஸ்வர பகவானும் மனம் குளிர்ந்துட்டாரு. மனம் குளிர்ந்துட்டு, என்ன வேணும் தசரதா, நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் தசரதர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய மக்கள் யாரும் துன்பப்படாம இருக்கணும். இந்த சகடபேதம்ங்கிற ஒரு இது வரவே கூடாது. பஞ்சம் பிணிலாம் வந்து என்னுடைய மக்கள் கஷ்டப்படுறது நான் எப்படி பார்க்க முடியும்? அதனால சுவாமி, நீங்க இந்த சகடபேதம்ங்கிற இந்த ரோஹிணியை தாண்டக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பணிஞ்சு கேட்கிறாரு. உடனே சனி பகவான் சொல்றாரு, அது எப்படி முடியும்? நான் என்னுடைய வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டே தானே இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சகடபேதத்தை உண்டாக்காம இருக்கணும், ரோஹிணி கிட்ட நான் வராம இருக்கணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதற்கு நானும் எப்படி சரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தசரதர் பேசுறாரு. தசரதர் வருத்தப்பட்டு சனி பகவான் சொல்றாரு, உங்களுடைய மக்கள் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, ஆதரவு, கருணை, இரக்கம் எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் இதை எப்படி நடத்த விடாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரு பேசிட்டு இருக்காரு. உடனே தசரதர் ரொம்ப கெஞ்சி அவரை கேட்கும்போது அவரு, தசரதரே, மக்கள் மேல பாருங்களேன், மக்கள் மேலே நீங்க வச்சிருக்கிற அன்புக்காக இவ்வளவு தூரம் நீங்க போராடுறதுனால நான் சொல்றேன், நீங்க திருநாரையூர் வந்து, அதாவது தென் திசையில இருக்கு இல்லையா கும்பகோணம், திருநாரையூர் வந்து நீங்க என்னை தரிசிங்க. அப்படி தரிசிக்கும் போது உங்களுக்கு அதற்கான பலன்களை சொல்றேன், 2 வரங்களையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டார். உடனே தசரதர் அவருடைய நாட்டு மக்களுக்காக செய்யாமலாம் இருப்பாரு. அங்கிருந்து கிளம்பி திருநாரையூர் வந்துட்டார். திருநாரையூர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய சூரிய குளத்துல குளிச்சுட்டு போய் நம்ம ராமநாத சுவாமியையும் பர்வதவர்தினியையும் அப்புறம் சனீஸ்வர பகவானையும் வணங்குறாரு. அப்ப சனீஸ்வர பகவான் அவருடைய மந்தாதேவி, ஜேஷ்டாதேவி கூடவும், அடுத்தது தன்னுடைய மகன்கள் மாந்தி, குளிகன், இவங்க 2 பேர்த்தோடையும் குடும்ப சகிதமா அவருக்கு தசரத மகாராஜாவுக்கு காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்ததோட இல்லாம உனக்கு 2 வரங்களை கொடுக்குறேன். ஒண்ணு, இந்த ரோஹிணி சகடபேத காலத்துல நான் கொடுக்கக்கூடிய எந்த கஷ்டமும் இனி எந்த காலத்திலும் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முதல் வரத்தை கொடுத்தாரு. 2வது வரம், இங்க குடும்ப சகிதமா என்னுடைய மனைவியரோடும் என்னுடைய மகன்களோடும் நான் சந்தோஷமா இருக்கிறதுனால மங்களச்சனியா இருந்து என்னுடைய கஷ்டங்கள், அதாவது சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் கொடுக்க மாட்டேன். அதே போல மற்ற 8 கிரகங்களும் செய்யக்கூடிய அத்தனை தீய பலன்களையும் நான் விலக்கி கொடுப்பேன் அப்படின்னு 2வது வரத்தையும் சனி பகவான் அங்க கொடுக்கிறாரு. தசரதரால நமக்கு பக்தர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வரங்கள் இன்று வரை சனி பகவானால அங்க கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் குடும்ப சகிதமா நம்மளும் குடும்ப சகிதமா அங்க போய் சனி பகவானை வழிபடும் போது நமக்கு குடும்பத்துல ஒரு கஷ்டமும் வராது, குடும்பம் மேலோங்கி செழித்து வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன்னா திருநாரையூர்ல இருக்கக்கூடியவர் மங்களச்சனி அல்லவா, அதனால மங்களங்களை தான் அவர் அருள்வார். இதுதாங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஹோரையில நம்ம போய் நல்லெண்ணெய் விட்டு தீபம் விட்டு நம்ம வழிபடலாம். அபிஷேக ஆராதனைகளும் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி தசரதர் போற்றிய அந்த சனீஸ்வர ஸ்தோத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதனை பாடியும் வழிபடலாம். இல்ல அதெல்லாம் எனக்கு வராது, என்னால பாட முடியாது அப்படின்னா அங்க போய் அமர்ந்து ஸ்ரீ சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி ஒரு 108 தடவை சொன்னாலே போருங்க, அவரு மனம் குளிர்ந்துருவார். ஏன்னா நம்ம போற்றி பாடுறோம் இல்லையா, என்ன இருந்தாலும் தெய்வங்கள் அத்தனை பேருக்கும் நம்ம குழந்தைகள் தான். நம்ம குழந்தைகளை அவங்க தவறு செய்யும் போது நம்ம எப்படி தண்டிக்கிறோமோ அது போலதான் சனீஸ்வர பகவான் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லதும் தீய பலன்களையும் கொடுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்,
எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எல்லோருமே சென்று திருநாரையூர் போய் நம்ம இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட்டு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு வராம இருக்கிறதுக்காக சனி பகவான வேண்டி வணங்கிக்கலாம். இரண்டாவது ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில், அதுக்குள்ள அம்பாள் வந்து ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மையாரும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஸ்ரீ ராம இருக்கார் இல்லையா, தசரதருடைய மகன் ஸ்ரீராமரும் வந்து வணங்கி வழிபட்டு இருக்கார். பாருங்களேன், தசரதர் வழிபட்டிருக்கார், ஸ்ரீராமர் வழிபட்டிருக்கார், அவருடைய சிஷ்யர் ஆஞ்சநேயர் வழிபட்டிருக்கார். இப்படி அத்துணை பேருமே நல்ல புராண இதிகாசத்துல இருக்கக்கூடிய அத்துணை பேருமே இங்க வந்து நம்மளது ராமநாதரை வழங்கிட்டு போயிருக்காங்க. அதனால அவங்களும் நல்ல பலன்களை பெற்றிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாமும் ஒரு தடவை இந்த ராமநாத சுவாமி உடனுரை பர்வதவர்தனி அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்களை போய் நம்ம தரிசிச்சுட்டு வருவோம். மங்களச்சனியை தரிசனம் பண்ணி நம்ம குடும்பம் நன்கு செழித்து மேலோங்கி வளரணும், நம்ம குழந்தைங்க நன்னா இருக்கணும், நன்னா படிக்கணும். இந்த அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, அடுத்தது ஏழரை சனி, சனி திசை, இது எல்லாமே ஏன்னா கெட்டது எதுவும் கொடுக்காம நல்லதா கொடுக்குற மாதிரி நம்ம போய் இந்த சனீஸ்வர பகவான் 2 வரங்கள் கொடுத்தது எல்லாத்தையும் நம்மளும் வாங்கிட்டு வருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதை தானே நம்ம வந்து ஆசைப்படுறோம். மக்கள் அனைவரும் சுபிட்சமா இருக்கணும், கஷ்டங்கள் இல்லாம இருக்கணும். இந்த கலியுகத்துல வரக்கூடியது எதுவுமே நமக்கு வரக்கூடாது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை திருநாரையூர் போயிட்டு வருவோம். திருநாரையூருங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாச்சியார் கோயில், 108 வைணவத்தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அது. 108 வைணவத்தலங்களில் ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு கோவில் அது. அந்த ஊருக்கு தான் திருநாரையூர்னு இன்னொரு பெயரும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயத்த சொன்னேன்னு நினைக்கிறேன். எப்பயும் சொல்ற மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.